17 வயதில் தேசிய விருது, 23 வயதில் மூத்த இயக்குனருடன் திருமணம். டீனேஜில் இறந்த நடிகை யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகி வரும் செய்தி. வாங்க, யார் அந்த நடிகை, அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க, என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது முதல் தேசிய திரைப்பட விருதை சிறந்த நடிகைக்கான பெற்ற சில வாரங்களிலே 17 வயதில் அவங்க தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் சில சமயங்களில் நியாயமற்றதாக இருக்கலாம் என்பது சந்தேகமில்லை. ஆனால் தொடர்ந்து நியாயமற்ற நிகழ்வுகள் தொடராக வாழ்க்கை மாறும்போது அதை எதிர்கொள்ளும் ஆர்வம் குறைந்துவிட்டால் என்ன செய்வது? அந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள தயங்கி ஒரு நடிகை தான் வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய நட்சத்திரமாக உறந்து தனது சகாப்தத்தின் சிறந்த பெண் நடிகைகளில் ஒருவராக கருதப்படும் போதில் நடிகை சோபாவினுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டவசமாக நிரம்பியிருந்தது. இதன் விளைவாக தனது முதல் தேசிய விருதை சிறந்த நடிகைக்கான பெற்ற சில வாரங்களே 17 வயதில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மகாலட்சுமி என்ற இயற்புடன் சோபா 1961ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி குணச்சித்திர நடிகை பிரேமா மற்றும் கேபி மேனன் ஆகியோருக்கு பிறந்தாங்க. அவங்களுடைய விரும்பிய உயரத்தை எட்ட முடியாத பிரேமா தனது மகள் மூலம் தனது கனவுகளை நிறைவேற்றிருந்தாங்க. சோபா நடிகை மாறுவதற்கு அவங்க அப்பா தான் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் பிரேமா தனது முயற்சியை கைவிடலை. சோபா விரைவில் முன்னணி திரைப்பட தயாரிப்பாளர் கவனத்தை ஈர்த்தாங்க. மலையாளத்தில் தொடர்ந்து நடித்து 1971ஆம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமான கேரளா மாநில திரைப்பட விருதையும் பெற்று சிறிது காலத்தில் தமிழ் திரைப்படங்களை நடிப்பதிலிருந்து விலகியிருந்து அவங்க கதாநாயகியாக உயர்ந்தாங்க. மனோரமா பிரபா கூற்றும்படி தனது 15 வயதில் புகழ்பெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் ராமோ கர்டின் திரைப்படத்தில் முதன்முறையாக கதாநாயகியாக நடித்தாங்க. அதே ஆண்டில் KS சேதுமணியின் இயக்கத்தில் வெளியான மலையாள படமான ஓர் மக்கள் மரியாதை. அதன் பிறகு தொழிலதிபதி வாழ்க்கை மேலும் உயர்ந்தது. அவர் பல திரைப்படங்களில் ஜாம்பாவுடன் பணிபுரிந்து அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாலு அவருக்கு யாரும் கொடுக்க முடியாத ஆறுதலை அளித்தாங்க. இருவருமே அழியாத கோலங்கள், மூடுபனி போன்ற படங்களில் இணைந்து பணியாற்றினாங்க. சட்டப்படி சொல்லுபடி இல்லையோ என்பது தெரியாவிட்டாலும் ஏற்கனவே திருமணமான பாலு மகேந்திரா இந்த காலகட்டத்தில் சோபாவை திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. பாலு தனது முதல் மனைவியான அகிலேஸ்வரி மற்றும் அவரது மகனை விட்டுவிட்டு தன்னுடன் நிரந்தரமாக இருப்ப சோபா நம்பினாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியது. அதுவே அவங்க தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதாக சொல்லப்படுகிறது. தேசிய விருதுகள் பெற்று சில வாரங்களிலேயே 18வது பிறந்த நாளுக்கு 4 மாதங்கள் 1980ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோபா கொலை செய்யப்பட்டார் என்று பிரேமா மற்றும் பலருமே குற்றச்சாட்டினாலும் விசாரணையில் அவரது மரணத்தில் சந்தேகக்கிடமான அச்சமும் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. சில ஆண்டுகள் கழித்து தனது மகளின் இழப்பை தாங்க முடியாத தவித்த பிரேமா தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாங்க. 2020ஆம் ஆண்டும் ஒரு கட்டுரையில் பாலு மகேந்திரா அளித்த பேட்டியில் சோபா அவருக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை, அவரது மரணத்தால் எனக்கு பேரிழப்பாகானது என்பதையும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.